குவாலா தெலங்கானாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் புதிதாக பிறந்த குழந்தைகளை பராமரிக்கும் வார்டின் கவனக்குறைவால் பிறந்த 2 தினங்களே ஆன தனது பெண் குழந்தை கீழே விழுந்ததாக இளம் தந்தை ஒருவர் புகார் கூறியுள்ளார். தற்போது 41 நாட்களாகிவிட்ட அக்குழந்தை அச்சம்பவத்திற்கு பிறகு அடிக்கடி வலிப்பு வந்து அவதிப்படுவதாக 24 வயது முகமது ஷரீஃபுடின் மனான் தெரிவித்தார். மஞ்சள் காமாலையால் நவம்பர் 17ஆம் தேதி வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்படும் போது அவரின் குழந்தை தொட்டியிலிருந்து விழுந்திருக்கிறது. 3.3 கிலோகிராம் எடையில் ஆரோக்கியமாக பிறந்த அக்குழந்தை கீழே விழுந்து தலையில் அடிபட்டதில் இருந்து முன்பு போல் இல்லை. இரத்த கசிவுடன் அடிக்கடி வலிப்பு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும் அளவுக்கு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குழந்தை கீழே விழுந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்க்கவும் மருத்துவமனை நிர்வாகம் அனுமதி அளிக்கவில்லை. எனவே வேறு வழியின்றி போலீசில் புகார் செய்திருப்பதாக ஷரீஃபுடின் கூறினார். சாலையின் மேற்பரப்பில் குழந்தையின் தலைப்பட்டதாக தந்தை கூறினாலும் அது கவனக்குறைவால் அல்ல, மாறாக சாலையின் மேற்பகுதி சீராக இல்லாமல் மேடும் பள்ளமுமாக இருந்ததால் துரதிர்ஷ்டவசமாக ஏற்பட்ட சம்பவமே என மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக கோஸ்மோ ஆன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது.